Hello friends, நம்ம இப்போ அடுத்த ப்ராக்டிஸ் டிராயிங் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் பார்க்க போகிறது வந்து அயன்மேன் மாஸ்க். லாஸ்ட் டிராயிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேட்ச் பற்றி நம்ம என்னன்னு பார்த்தோம். இப்போ அந்த ஹேட்சை யூஸ் பண்ணி நம்ம அந்த அயன்மேன் மாஸ்க் எப்படி டிசைன் பண்ணலாம், அந்த கலர்ஸ் கொடுக்கலான்றதை பார்க்கலாம். ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்ம யூனிட்ஸ் செக் பண்ணலாம். யூ அண்ட் ஸ்பேஸ் டெசிமல் ப்ரெசிஷன் வந்து 0.0, நம்மளுக்கு மில்லிமீட்டர் தான் வேணும். ஓகே, அடுத்து ஒரு லேயர் கிரியேட் பண்ணலாம். லேயர் LA ஸ்பேஸ் இந்த நியூ நியூ லேயர் கிளிக் பண்ணுங்க. அயன்மேன் 3.0 ஏன்னா ரெண்டு அயன்மேன் போட்டுக்கோங்க. ஸோ அயன்மேன் 2.1 போட்டுருவோம். ஸோ அது லாஸ்ட்டாக தேர்ட் டைம் போகிறோம் 3.0. ஓகே, இதை வந்து இந்த க்ரீன் கலர் கிளிக் பண்ணிட்டு கரண்ட் லேயராக சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மவுஸ் ஸ்க்ரோல் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணுங்க. நம்ம அந்த டைமென்ஷன் தான் நமக்கு தேவை வச்சுட்டு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அயன்மேன் 3.0 இருக்கு. ஓகே, இப்போ வந்து இதோட டயா பார்த்தீங்கன்னா ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 200, இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 650. ஸோ ரெக்டாங்குலர் நம்ம வரையணும். REC ஸ்பேஸ். ஓகே, இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு மூவ் பண்ணுவோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க, மவுஸை கீழே மூவ் பண்ணுங்க. டி ஸ்பேஸ் ரேடியஸ் 200 இருக்கா, அப்போ லென்த் வந்து 400 ஸ்பேஸ். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 650 ஸ்பேஸ் கொடுங்க. மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அது இது வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அவுட்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அவுட்டர் மட்டும் நம்ம இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரேடியஸ் 200 C ஸ்பேஸ் TTR, அதாவது டேஞ்சன்ட் டு டேஞ்சன்ட் இன் ரேடியஸ். இதுக்கு மீனிங் ஸ்பேஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுங்க, செகண்ட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுங்க, ரேடியஸ் 200, ஸோ ஸ்பேஸ். ஓகே, இப்போ நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். TR டபுள் ஸ்பேஸ். இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துருங்க, இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துருங்க, இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துருங்க, எஸ்கேப் பண்ணிட்டு கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம கீழே வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 120, ஸோ L ஸ்பேஸ். மிட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்க, ரெஃபரன்ஸ் லைன் இது. ஓகே, இதை விட்டுட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. 120க்கு பாதி 60 O ஸ்பேஸ். ரைட் கிளிக் பண்ணுங்க, மூவ் பண்ணுங்க, 60 ஸ்பேஸ். ஸோ இந்த டைரக்ஷன் ஒன்று, இந்த பக்கம் டைரக்ஷனில் ஒன்று, எஸ்கேப் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து 160. ஸோ O ஸ்பேஸ். ரைட் கிளிக் பண்ணி மேலே போங்க, 160 ஸ்பேஸ். இதை வந்து நம்ம ஆப்செட் பண்ண முடியாது, ஏன்னா ஒரே ஆப்ஜெக்ட். எஸ்கேப் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க, X ஃபார் எக்ஸ்ப்ளோட் பண்ணிடுங்க. இப்போ தனித்தனி ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. எஸ்கேப் கொடுத்துட்டு O ஸ்பேஸ். ரைட் கிளிக் பண்ணுங்க, மேலே போங்க, 160 ஸ்பேஸ். இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டு மேலே வச்சிருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இங்கே பாருங்க, டிகிரி வந்து 55. ஸோ L ஸ்பேஸ். இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணிட்டு டைரக்ஷன் மூவ் பண்ணுங்க. இப்போ அந்த 323.1 இருக்கா, இது லென்த்து. கீழே பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் பாயிண்டார்னு இருக்கா, கீழே இருக்கிற டிகிரி. ஸோ டேபை கிளிக் பண்ணி டிகிரி பொசிஷனுக்கு போயிடும். 55 ஸ்பேஸ். எஸ்கேப் பண்ணிடுங்க. இந்த பாயிண்ட் அட்டாச் ஆயிடுச்சா. ஸோ L ஸ்பேஸ். இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்க, இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்க, எஸ்கேப். இப்போ இதை எடுத்து கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணிடுங்க. TR டபுள் ஸ்பேஸ். தேவையில்லாத எல்லா லைனையும் நம்ம எடுத்துடலாம். ஓகே, கிளிக் பண்ணிட்டு எரேஸ் பண்ணிடுங்க. நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் போட்டோம்னா அதை நம்ம அப்பயே டிலீட் பண்ணுறா நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய நம்ம ரெஃபரன்ஸ் லைனாக எடுப்போம். ஸோ நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேவா, இதை மிரர் பண்ணலாம். MI ஸ்பேஸ். இந்த ரெண்டு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுங்க, ஸ்பேஸ் கிளிக் பண்ணுங்க, சென்டர் பாயிண்ட். இதுக்கு தான் நம்ம மிரர் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, இது செகண்ட் பாயிண்ட்டு, ஸ்பேஸ். இப்போ இதை ட்ரிம் பண்ணிடலாம். TR டபுள் ஸ்பேஸ். ட்ரிம் பண்ணிடுங்க, எஸ்கேப் பண்ணிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாருங்களேன், ட்ரிம் TR டபுள் ஸ்பேஸ். இந்த ஆப்ஜெக்ட் ட்ரிம் ஆகுது, ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் ட்ரிம் ஆகுது. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதோட அட்டாச் ஆயிருக்கு, இந்த லைனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஆகுது. இது ட்ரிம் ஆகுது. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்களேன்,
இந்த லைன் வந்து தனியா இருக்கு, இந்த எதுவுமே அட்டாச்மெண்ட் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம ட்ரிம் பண்ண முடியாது. ஸோ கிளிக் பண்ணி எரேஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த இந்த கர்வ் இந்த கண்ணு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அதை நம்ம வரையலாம். ஓகே, இதோட ஹைட் பார்த்தீங்க இருக்கும், ரேடியஸ் வந்து 135, ஹைட் வந்து 145, லென்த் வந்து 260. ஓகே, இப்போ UCS ஸ்பேஸ் இது 0,0 கிளிக் பண்ணிட்டோம். இது எக்ஸ், இது ஜெட். ஓகே, இப்போ சர்க்கிள் வரல, சி ஸ்பேஸ். இப்போ எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் இது, எக்ஸ் பார்த்தீங்கன்னா -260, ஏன்னா இதுலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கா, ஸோ அதனால டேப் கொடுங்க. ஒய் வந்து +145 ஸ்பேஸ், டிகிரி ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 135 ஸ்பேஸ். ஓகே, எஸ்கேப் கொடுத்துட்டு டிஆர் டபுள் ஸ்பேஸ் இந்த இதை வந்து எரேஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இதை மிரர் பண்ணிடலாம். எம்ஐ ஸ்பேஸ், ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுங்க, ஸ்பேஸை கொடுங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுங்க, மறுபடியும் ஸ்பேஸ் கொடுங்க. ஓகே, இது முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம இந்த போர்ஷன் நம்ம ட்ரா பண்ணலாம். ஓகே, இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 87. ஓ ஸ்பேஸ், ரைட் கிளிக் பண்ணுங்க, மேலே போங்க, 87 ஸ்பேஸ். இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி சாரி ஓ ஸ்பேஸ், ரைட் கிளிக் பண்ணி மேலே போங்க, 87 ஸ்பேஸ் கிளிக் பண்ணுங்க. சாரி 8 தான் வருதா, ஓ ஸ்பேஸ், ரைட் கிளிக் பண்ணுங்க, 87 ஸ்பேஸ். ஓகே, இப்போ கமாண்டை ரிப்பீட் பண்றதுக்கு மறுபடியும் ஸ்பேஸை கொடுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க, மவுஸை மேலே போங்க, 70.21 ஸ்பேஸ். இந்த 70.21 ஏன் கொடுத்ததுன்னா, ஜஸ்ட் நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ பார்ப்போம், 87 86 பார்க்கணும். ஸோ பாயிண்ட் சம்திங் வரும்ன்றப்ப அந்த 70.21 கொடுத்தது. எஸ்கேப் கொடுத்துருங்க. இப்போ இதோட ஹைட்டை பார்க்கலாம். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது 120, கீழே இருக்கிறது 156. அப்போ 156ல பாதி பார்த்தீங்கன்னா 78 பாதி. இப்போ மறுபடியும் கமாண்டை ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுங்க, ரைட் கிளிக் பண்ணி மவுஸை போங்க, 78 ஸ்பேஸ். சென்டர் பாயிண்ட் இது வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் எடுத்துகிட்டு விட்டுருங்க. ஓகே, இப்போ இந்த ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க டிகிரியில் 43. ஸோ மவுஸை வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஜூம் இன் ஆகும், எல் ஸ்பேஸ், இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வாங்க. ஆஸ் யூஷுவல் டிகிரிக்கு டேபை கொடுங்க, டிகிரி 15 டிகிரி கட்டுதா, நம்மளுக்கு 43 தேவை, 43 ஸ்பேஸ். எஸ்கேப் கொடுத்துருங்க, டிஆர் டபுள் ஸ்பேஸ். நம்ம ட்ரிம் பண்ணிடலாம், இந்த போர்ஷன் ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ இந்த என்டையரை செலக்ட் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ், சாரி பிளாக் ஓப்பன் ஆயிடுச்சா, சாரி, செலக்ட் பண்ணுங்க, எரேஸ். ஓகே, இப்போ எம்ஐ ஸ்பேஸ், இதை கிளிக் பண்ணுங்க, ஸ்பேஸ், இதை கிளிக் பண்ணி ஸ்பேஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த எரேஸ் பண்ணலாம். ஓகே, இப்போதை ஜாயின் பண்ணலாம், ஜே ஸ்பேஸ், இந்த ஆப்ஜெக்ட் ஸ்பேஸ், ஒரே ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சா. இதை வந்து நம்ம 13க்கு ஆப்செட் பண்ணணும். ஸோ இதை ரிப்பீட் பண்ணுறதுக்கு சரி ஓ ஸ்பேஸ், ரைட் கிளிக் பண்ணுங்க, மூவ் பண்ணுங்க, 13 ஸ்பேஸ். இதை அப்படியே நம்ம ஆப்செட் பண்ணிடலாம், ஸ்பேஸ், எல் ஸ்பேஸ், இதை எஸ்கேப், மறுபடியும் எல் கொடுங்க, இந்த பாயிண்டை கிளிக் பண்ணி இந்த பாயிண்ட் எஸ்கேப். ஓகே, இப்போ சேம் ஜாயின் பண்ணலாம், ஜே ஸ்பேஸ், எல்லாத்தையும் நம்ம ஒரே ஆப்ஜெக்டாக மாற்றலாம். ஓகே, இது ஒரு போர்ஷன் ரொம்ப தான் ஆயிடுச்சு. அடுத்த நம்ம போர்ஷன் இங்கிருந்து போகிறனால அடுத்த போர்ஷன் வந்து நம்ம கண்ணு, இதுக்கு நம்ம ஒரு அயர்மேனோட கண்ணுக்கு போகலாம். ஓகே, இதோட ஹைட் பாருங்களேன், 145, 111, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 256. ஓ ஸ்பேஸ், ரைட் கிளிக் பண்ணுங்க, மேலே போங்க, 256 ஸ்பேஸ். இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுங்க, மேலே போங்க. ஓகே, எஸ்கேப் கொடுத்துருங்க. இதோட டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டோட அந்த கண்ணோட டிஸ்டன்ஸ் வந்து 90. இப்போ 90ல பாதி 45. ஓ ஸ்பேஸ், ரைட் கிளிக் பண்ணி போங்க, 45 ஸ்பேஸ். ஒரு பக்கம் மட்டும் வந்து நம்ம அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம், மிரர் பண்ணிக்கலாம். எஸ்கேப் பண்ணிட்டு டிஆர் டபுள் ஸ்பேஸ் ட்ரிம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எல் ஸ்பேஸ், ஜஸ்ட் ஒரு லென்த்தாக லைன் வரீங்க, எஸ்கேப்,
இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 74. ஓ ஸ்பேஸ் ரைட் கிளிக் பண்ணி போங்க 74 ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் இருக்கு பார்த்தீங்களா, இதோட ஹைட்டு இந்த பாயிண்ட்டும் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 27.5. கமெண்டை ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸை கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க, மேலே போங்க 27.5 ஸ்பேஸ். இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுங்க, மேலே போங்க. இது முடிஞ்சு. மூணாவது ஹைட் பார்த்தீங்கன்னா 58. மறுபடியும் கமெண்டை ரிப்பீட் பண்ணுறது ஸ்பேஸ், ரைட் கிளிக் பண்ணுங்க, மேலே போங்க 58 ஸ்பேஸ். மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ணி இங்கே வச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த போர்ஷன் நமக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து அடுத்து நம்ம இது பண்ண ஆரம்பிக்கும். PL ஸ்பேஸ், அதாவது நார்மல் லைனுக்கும் பிஎலுக்கு பாலினாமியல் பேசினா நார்மல் லைன் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். ஓகே, இங்கே பாருங்க, இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. பட் ஆனால் பிஎல் பார்த்தீங்கன்னா PL ஸ்பேஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். எஸ்கேப் பண்ணி பாருங்க, இது ஒரே ஆப்ஜெக்டா இருக்கும் எப்பவுமே. இதுதான் நார்மல் லைனுக்கும் பாலிலைனுக்கும் உள்ள வித்தியாசம். கிளிக் பண்ணுங்க, எரேஸ் பண்ணிடலாம். சேம் ஸ்பேஸ் PL ஃபார் பாலிலைன் ஸ்பேஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் மூவ் பண்ணுங்க. டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 34ன்னு கொடுத்துருக்காங்க. டேபை கிளிக் பண்ணுங்க, 34 ஓகே, எஸ்கேப். ஸோ TR டபுள் ஸ்பேஸ் இதை கொடுத்து எரேஸ் பண்ணிடுங்க. சாரி, எரேஸ். இப்போ மறுபடியும் PL ஸ்பேஸ், இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுங்க, இங்கே போங்க, கிளிக் பண்ணுங்க, இங்கே பாருங்களேன், இங்கே வந்து 80 கொடுத்துருக்காங்களா. ஸோ PL ஸ்பேஸ் கிளிக் பண்ணுங்க, இப்படி போங்க, டேப் கொடுத்து 80. மறுபடியும் PL ஸ்பேஸ் கிளிக் பண்ணுங்க, எரேஸ். TR டபுள் ஸ்பேஸ். ஸோ நம்ம தேவையான செலக்ட் பண்ணி எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ், இந்த பாயிண்ட் நம்ம தேவை, எரேஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். J ஸ்பேஸ். ஓகே, அந்த ஐயை வந்து மிரர் பண்ணிடலாமா. MI ஸ்பேஸ், ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுங்க, ஸ்பேஸ், சென்டர் டு சென்டர் கிளிக் பண்ணுங்க, ஸ்பேஸ். ஓகே, இதை எரேஸ் பண்ணிடலாம். இப்போ இங்கே சென்டர்ல இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்களா, இது வந்து 76. அப்போ 76ல பாதி பார்த்தீங்கன்னா 35, 38. ஓ ஸ்பேஸ் ரைட் கிளிக் பண்ணுங்க, போங்க 38 ஸ்பேஸ். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் போட்டுடலாம். ஓகே, ஜூம் இன் பண்ணி இந்த பாயிண்ட் பாருங்களேன், இது வந்து 260. ஓ ஸ்பேஸ் ரைட் கிளிக் பண்ணி மேலே போங்க, 260 ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க, மூவ் பண்ணுங்க, எஸ்கேப். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 12. ஓகே, இப்போ ஓ ஸ்பேஸ் ரைட் கிளிக் பண்ணி மேலே போங்க, 12 ஸ்பேஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்பயுமே ட்ரிம் பண்ணுவோமா, ட்ரிம் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஓகே, இப்போ இந்த லைன் நீங்கள் செலக்ட் இது பண்ணக்கூடாது. இன்கேஸ் நம்ம ட்ரிம் பண்ணும்போது தேவையான பட்டுச்சு நீங்கள் டச் ஆச்சுன்னா எரேஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு, நம்ம ஃபில்லெட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஃபில்லெட்டை வச்சு நம்ம வந்து இதை வந்து ஒரு இது பண்ணலாம். எப்படின்னா F ஸ்பேஸ் R ஸ்பேஸ் 0, ஃபில்லெட் 0 ஸ்பேஸ். ஜூம் இன் பண்ணுங்க, மவுஸ் ஸ்க்ரோல் பண்ண வச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், மறுபடியும் ஸ்பேஸை கிளிக் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், மறுபடியும் ஸ்பேஸை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் ரிப்பீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், மறுபடியும் ஸ்பேஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ J ஸ்பேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு நம்ம தேவை ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கின்றதுக்காக சொல்கிறேன். ஒரு நிறைய லைன்ஸ் இருக்கு, அதில் கிராஸ் லைன்ஸ் நிறைய இருக்கு, அது சில பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நம்ம பண்ணணும்னா ட்ரிம் பண்ணி ஒவ்வொன்றா நம்ம யோசிச்சு பண்ணணும். ஆனால் இதே நம்ம இந்த ஃபில்ட் யூஸ் பண்ணணுங்களேன், அந்த போர்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு கவர் ஆகும். ஓகே, இப்போ இந்த போர்ஷன் முடிஞ்சு. இப்போ நம்ம இந்த மாஸ்க் போர்ஷன் போகும். ஓகே, ரைட்டாக ஜூம் அவுட் பண்ணுங்க. இப்போ இங்கேருந்து இந்த போர்ஷன் ஓகே. இப்போ என்னன்னா 145 111 வந்து 156 ப்ளஸ் ஒரு 44 வந்து 256
ஒரு 60 300 O ஸ்பேஸ் ரைட் கிளிக் பண்ணுங்க, மேலே போங்க 300 ஸ்பேஸ். இந்த பாயிண்டை கிளிக் பண்ணி இங்கே போங்க. இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணுங்க, இந்த பாயிண்டை கிளிக் பண்ணுங்க. இந்த 3 டாட் தெரியுது, அது வந்து எண்ட் பாயிண்ட், மிடில் பாயிண்ட், மறுபடியும் எண்ட் பாயிண்ட். இந்த எண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணி இந்த க்ரீனுக்கு நேராக கொண்டு போங்க, எஸ்கேப். மறுபடியும் O ஸ்பேஸ் ரைட் கிளிக் பண்ணி மேலே போங்க 45 ஸ்பேஸ். ஓகே, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பாருங்களேன், சென்டர்ல இருந்து இந்த லைன் பார்த்தீங்கன்னா 170. ஸோ O ஸ்பேஸ் ரைட் கிளிக் பண்ணி போங்க 170 ஸ்பேஸ். கிளிக் பண்ணுங்க, வாங்க எஸ்கேப். இப்போ எல் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், எஸ்கேப். இப்போ இது தேவையில்ல, எரேஸ். டிஆர் டபுள் ஸ்பேஸ், இது தேவையில்ல, இது தேவையில்ல, எஸ்கேப்பு. இந்த பாயிண்ட்டும் தேவையில்ல, எரேஸ். ஓகே, இந்த போர்ஷன் முடிஞ்சு. இப்போ நம்ம இந்த சென்டர் போர்ஷன்ல இந்த போர்ஷன் நம்ம ட்ரா பண்ணலாம். ஓகே, இதோட ஹைட் பாருங்களேன், இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 410. இப்போ O ஸ்பேஸ் ரைட் கிளிக் பண்ணுங்க, போங்க 410 ஸ்பேஸ். ரைட் கிளிக் பண்ணுங்க, மேலே போங்க, எஸ்கேப். மறுபடியும் பாயிண்ட். ஓகே, எப்படி இருக்கட்டும். இதோட ஹைட் டிஸ்டன்ஸ் பாருங்க, இது வந்து டிகிரி வந்து 12, 70.5. அப்போ 30.25. O ஸ்பேஸ் ரைட் கிளிக் பண்ணி போங்க 35.25 ஸ்பேஸ். கிளிக் பண்ணுங்க, இதை ரிப்பீட் பண்ணுங்க, எரேஸ். இதோட ரேடியஸ் பாருங்களேன் 28. அப்போ F ஸ்பேஸ் R ஸ்பேஸ் 28 ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், செகண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்பேஸ். இந்த டிகிரி பார்த்தீங்கன்னா 12. ஸோ 12 டிகிரி பாதியாக பிடிச்சா 6 டிகிரி. ஸோ எல் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் நீங்களே ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக வரீங்க, கிளிக் பண்ணுங்க, சாரி வைங்க, கிளிக் பண்ணுங்க, RO ஸ்பேஸ் கிளிக் பண்ணுங்க. இதான் இந்த பாயிண்ட் தான் நம்ம மெயினை விட ரெஃபரன்ஸாக வச்சு இது பண்ணுவோம். கிளிக் பண்ணுங்க 6 டிகிரி ஸ்பேஸ். இப்போ இதை மூவ் பண்ணலாம், M ஸ்பேஸ் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுங்க, மறுபடியும் ஸ்பேஸை கொடுங்க, இந்த பாயிண்டை கிளிக் பண்ணுங்க, இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு விட்டுருங்க. ஓகே, இப்போ இது தேவையில்ல, கிளிக் பண்ணி எரேஸ், டிஆர் டபுள் ஸ்பேஸ். ஓகே, இப்போ இதை கர்வ் வரையலாம். ஓகே, இந்த சர்க்கிள் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 110. எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து சாரி எக்ஸ் வந்து 72 மைனஸ் ஒய் வந்து 65. அப்போ மறுபடியும் யூசிஎஸ் கொண்டு வரலாமா, யூசிஎஸ் ஸ்பேஸ். பாயிண்டை கிளிக் பண்ணுங்க, இது எக்ஸ், இது செட். ஓகே, இப்போ சி ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா -72 டேப் கொடுங்க. ஒய் பார்த்தீங்கன்னா 65 ஸ்பேஸ். ரேடியஸ் வந்து 11010. ஓகே, இப்போ டிஆர் டபுள் ஸ்பேஸ். உங்களுக்கு எது தேவைன்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நம்ம எரேஸ் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட் தேவையில்ல, எரேஸ். ஓகே, கிளிக் பண்ணுங்க, எரேஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் எம்ஐ ஸ்பேஸ், சரி டிஆர் டபுள் ஸ்பேஸ், இதையும் நம்ம ட்ரிம் பண்ணிடலாம், தேவையில்ல. ஓகே, எம்ஐ ஸ்பேஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸ்பேஸ் கொடுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க, மூவ் பண்ணுங்க, ஸ்பேஸ். ஓகே, கண்ட்ரோல் Z. சாரி, நம்ம எடுத்து தப்பா எடுத்துட்டோம், கண்ட்ரோல் Z. இப்போ எம்ஐ ஸ்பேஸ், இந்த ஆப்ஜெக்ட், இது 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 ஸ்பேஸ். சென்டர் பாயிண்ட் எடுங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு ஓகே ஸ்பேஸ் டிஆர் டபுள் ஸ்பேஸ் நம்ம ட்ரிம் பண்ணிடலாம், தேவையில்லாத அப்படிலாம் ட்ரிம் பண்ணிடலாம். ஓகே, கிளிக் பண்ணுங்க, எரேஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாஸ்கை வந்து கனெக்ட் பண்ற லைன் நம்ம இது பண்ண போறோம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம்னா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டர்ல இருந்து 122 70. அப்போ O ஸ்பேஸ் ரைட் கிளிக் பண்ணி போங்க 122 ஸ்பேஸ், கிளிக் பண்ணுங்க, போங்க எஸ்கேப். மறுபடியும் கமெண்ட் ரிப்பீட் பண்ற ஸ்பேஸ் ரைட் கிளிக் பண்ணி போங்க 17 ஸ்பேஸ், கிளிக் பண்ணி ஓகே எரேஸ் தேவை ட்ரிம் பண்ணிடலாம். இந்த போர்ஷன் எஸ்கேப் பண்ணிட்டு இது ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் கிளிக் பண்ணி எரேஸ். ஓகே, இப்போ இதை மிரர் பண்ணலாம், எம்ஐ ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், செகண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்பேஸ் கொடுங்க,
end to end space. ஓகே, இப்போ நம்ம இந்த போர்ஷன் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம சென்டர் லைன் தேவைப்படும். கிளிக் பண்ணுங்க, எரேஸ். ஓகே, இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 200, இது வந்து 146. இப்போ இந்த டைமென்ஷன் சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் ஈக்குவல்னு கொடுத்துட்டா எல்லாத்துக்கும் தெரியும். சென்டர்ல வந்து கரெக்டாக ஈவன் சென்டர் ஈக்குவல் ரெண்டுமே அப்படின்ற மீனிங் இது. அப்போ யூசிஎஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணலாமா? இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட். ஓகே, இப்போ சி ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 டேப், ஒய் பார்த்தீங்கன்னா -70.5 ஸ்பேஸ். இங்கே தப்பாக போயிடுச்சா, சாரி. சி ஸ்பேஸ் எக்ஸ் வந்து 0 டேப், ஒய் வந்து 70.47 ஸ்பேஸ். சாரி, மைனஸ் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, டேப் கொடுங்க, சாரி. சி பிளஸ் சி ஸ்பேஸ் எக்ஸ் வந்து 0 டேப் -70.47 ஸ்பேஸ். ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 200 ஸ்பேஸ். ஓகே, டிஆர் டபுள் ஸ்பேஸ் ட்ரிம் பண்ணிடலாம். இந்த போர்ஷன் இதையும் எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த பாயிண்டை கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ். இப்போ இந்த இது 146. இப்போ 0,0 146. சி ஸ்பேஸ் எக்ஸ் வந்து 0 டேப், ஒய்யும் 0 ஸ்பேஸ் 146 ஸ்பேஸ். டிஆர் டபுள் ஸ்பேஸ் இதையும் ட்ரிம் பண்ணிடலாம் இந்த போர்ஷன். ஓகே, எஸ்கேப் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் தேவை கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம மாஸ்க்கை பார்க்கும்போது எப்படி இருக்கணும் நீங்களே சொல்லுங்களேன். இப்போ அயன்மேன் மாஸ்க் வந்து பின்னாடி இருக்கிற ஹெட் வேற மாதிரி இருக்கும். இந்த போர்ஷன் தான் அயன்மேன் வந்து இந்த மாஸ்க் மட்டும். ஸோ இதெல்லாம் ஒரே ஆப்ஜெக்டாக மாற்றலாம். ஓகே, எப்படின்னா ஜே ஸ்பேஸ் எந்தெந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஜாயின் பண்ணணுமோ இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ மறுபடியும் ஒரு லைன் நம்ம வரையலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரே லைன் ஒரே ஆப்ஜெக்டாக மாற்றுது. ஸ்பேஸ் மறுபடியும் இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஜாயின் பண்ணலாம். ஜே ஸ்பேஸ் இந்த ஒன்று, இதெல்லாம் ஒரே ஆப்ஜெக்ட். சேம் இது ஜூம் இன் பண்ணுங்க. இந்த போர்ஷன் இது ஏன் இந்த செலக்ஷன் வருதுன்னா இங்க 2 லைன் இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஒரு லைன் போட்டோம், இப்போ இங்க ஒரு லைன், அதனாலதான் அப்படி காட்டுது. பண்ணுங்க ஸ்பேஸ். இப்போ இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணுங்க, இந்த போர்ஷன் கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி ஐசோலேட் குள்ள போங்க, போய் ஹைட் ஆப்ஜெக்ட் டிஆர் டபுள் ஸ்பேஸ் இதெல்லாம் ஒரே ஆப்ஜெக்டா மாற்றப்போம். எல் ஸ்பேஸ் கிளிக் பண்ணுங்க எரேஸ். இப்போ ஜே ஸ்பேஸ் ஒரே ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு எப்பவுமே தெரியும் இது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு, இது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு. மாஸ்க் சேமா வரும். ஸோ என்ன பண்றோம்னா இதை ரீஜின் பண்ணலாம். ஆர்இஜி ஸ்பேஸ் கொடுங்க, ரீஜின் பண்ணுங்க. மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி என்டையர் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க, ஸ்பேஸ் கொடுங்க. ஓகே, இப்போ சப்ராக்ட் எஸ்யூவி ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் எந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்ம செப்பரேட் பண்ண போறோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து கீழே செப்பரேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்டா கிளிக் பண்ணுங்க ஸ்பேஸ். ரெண்டாவது செப்பரேட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்க ஸ்பேஸ். இப்போ பாருங்க ஒரே ஆப்ஜெக்டா மாறிடுச்சா. ரைட் கிளிக் பண்ணுங்க, ஐசோலேட் போங்க, எண்ட் ஆப்ஜெக்ட் கொடுங்க. இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஐசோலேட் போய் ஹைட் ஆப்ஜெக்ட் கொடுத்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம இது ஒரே ஆப்ஜெக்டை மாற்றிருக்கோம். ஓகே, சேம் ஜே ஸ்பேஸ் மொத்தமாக கிளிக் பண்ணுங்க ஸ்பேஸ். இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட். ரைட் லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க, ஐசோலேட்ல போய் எண்ட் ஆப்ஜெக்ட் ஐசோலேஷன். ஓகே,
நம்ம கலர் ஹேஷ் யூஸ் பண்ணி நம்ம கலர்ஸ் கொடுக்கலாம். ஓகே, HAT ஷார்ட் ஃபார்ம் ஸ்பேஸ் கொடுங்க. எப்பவுமே ஹேஷ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகும், ஏன்னா கொஞ்சம் கமெண்ட் கொஞ்சம் லோட் ஆகுது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, நம்ம லாஸ்ட் டே பார்த்தோம் சாலிட்னா கிரேடியன்ட் பேட்டர்ன் யூஸ் டிஃபைன் பண்ணுவோம். சாலிட் தான் தேவை. சாலிடை கிளிக் பண்ணுங்க, ரெட் இருக்கு. ஸோ இந்த போர்ஷன் ரெட்ல வேணும், இந்த போர்ஷன் ரெட்டு, இந்த போர்ஷன் உங்களுக்கு எந்தெந்த போர்ஷன் ரெட் வேணுமோ அந்த போர்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் முடிஞ்சு. ஸோ ஸ்பேஸ் கொடுத்து இந்த ஹேட்ச் போர்ஷனை முடிச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த போர்ஷன் போது HAT ஸ்பேஸ் சாலிட்ல கிளிக் பண்ணுங்க, ஒயிட்டை கிளிக் பண்ணுங்க. ஒயிட் நம்மளுக்கு வந்து தேவை இந்த போர்ஷனு. லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஹேட்ச் கொடுக்கணும்னா அந்த போர்ஷன் க்ளோஸ் இருக்கணும். ஓகே, இந்த ஒயிட் முடிஞ்சு ஸ்பேஸ். இப்போ இந்த கோல்டன் கலர் கொடுக்கணும். ஓகே, HAT எஸ்கேப், HAT ஹேட்ச் ஷார்ட் ஃபார்ம் ஸ்பேஸ். ஒயிட்டை கிளிக் பண்ணுங்க, இந்த கலர் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸ்பேஸ். அயன்மேன் ரெடி, அயன்மேன் மாஸ்க் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.